டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தோம். 5 மிஸ் ஆச்சுன்னா 0 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி இல்லைனா ஆல் போர்டில் எங்கேனாலும் 0 இறங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து சிங்கிள் போர்டு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருமே பாஸ் ஆகலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கு வந்து நம்ம அந்த கிராஸ் பேட்டர்னில் காட்டியிருந்த பிசியில் வந்து 23 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா அப்படின்னு சொல்லி ஒரே நம்பர் தான் பிசியில் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு தப்பு பண்ணி இதை திருப்பி கொடுக்காம விட்டேன். பிசிக்கு 23 கொடுத்துட்டு 32 திருப்பி கொடுக்காம விட்டேன் நண்பா. யாராவது 32 போட்டு வின்னிங் வாங்கியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டில் ஆனால் பிசி பாஸ் ஆகிருந்தது. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 6ஆம் நம்பர் மெயினாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தா. 6 இல்லைன்னா வந்து 1 வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 11 அப்படியே உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. உள் நம்பரில் ஏபியில் பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். வெளி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 832 ரிசல்ட்டு. நம்ம வந்து 932 கொடுத்துருந்தோம். 932க்கு ஒரு நம்பர் இறக்கி 832 சொல்லி வந்துருச்சு நண்பா. இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் சூப்பரான வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு தான். ஆனால் இந்த 8 டபுள்ஸில் வரும்னு சொல்லி பவர் டபுள்ஸில் வரும்னு சுத்தமாக எதிர்பார்க்கல நண்பா. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கான ஒரு கெஸிங்கை பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான், குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 832 வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு 2ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இதே நம்பர் தான் அப்படியே இறக்கியிருக்கிறான் நம்பர். இந்த பி போர்டு 2 எடுத்து சி போர்டில் வச்சதுக்கு ஏபிக்கு 38 வரணும். அப்படியே வந்து 83ன்னு சொல்லி நம்பர் திருப்பி வச்சு 832 சொல்லி ரிசல்ட்டு வந்துருக்கு நண்பா. சரிங்களா? நம்ம எதிர்பார்த்தது 93, ஆனால் 83ன்னு சொல்லி விழுந்துருச்சு. ஆனால் சி போர்டு 2ஆம் நம்பர் மார்க் பண்ணி காட்டியிருந்தோம். அதே மாதிரி தான் விழுந்துருக்கு இந்த இயர்லி சார்ட்டில். சரிங்களா? அப்போ இந்த நம்பர் இப்படியே ஸ்ட்ரைட்டாக விழுந்ததுன்னா அப்படியே இந்த பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் 77. சரிங்களா? நாளைக்கு 77 ஏபி பிசியில் எங்கேனாலும் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். அதே மாதிரி இந்த 4க்கு, அதாவது இந்த 4க்கு 8 வச்சுட்டு இந்த மறுபடியும் இந்த 4க்கு 8 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இங்கே கீழே சி போர்டில் 8 வரும்னு சொல்லி தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்ததுனால தான் இப்போ தப்பு. ஒரு நாள் டிலே ஆகிங்கன்னு சொல்லி வரும்னு சொல்லி இங்கேயாவது கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு தள்ளி உள் நம்பருக்கு வச்சுருக்கான், 3ஆம் நம்பர். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4க்கு 4. சரிங்களா? இந்த 4க்கு 4 வச்சதுக்கு சி போர்டில் 2க்கு ஒரு 2 இல்லைன்னா மிஸ் ஆச்சுன்னா 7 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஒரு வேளை சி போர்டில் வந்து 2 அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, சரிங்களா, ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த 2 அப்படியே இங்கே நகர்த்தி வச்சோன்னா ஏபிக்கு வந்து இந்த 4ஆம் நம்பர் தான் 42 இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 22 இல்லைன்னா 72 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த 87. சரிங்களா? அப்படியே பிரித்து வச்சுருப்பேன் அந்த நம்பர். சரிங்களா? இந்த 87 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள் நம்பருக்கு 78ன்னு சொல்லி வச்சுருப்பான் இந்த கிராஸில். இது ஸ்ட்ரைட்டாக வைப்பான், ஒரு மாதிரி இந்த மாதிரி வச்சு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அப்படியே இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 32 ஃபுல் பவர் பண்ணி. சரிங்களா? அப்படியே அடுத்த நாள் இந்த கிராஸுக்கு 32ன்னு சொல்லி இறக்கிட்டான் நண்பா. சரிங்களா? கிராஸ் பேட்டர்னில் 87, 5ஆம் நம்பர் கட் பண்ணிட்டா 87, ஒரு நம்பர் பிரித்து வச்சுருக்கான். அதே மாதிரி கிராஸுக்கு 32, அதே 32 அப்படியே கீழே இறக்கிட்டான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த 33. சரிங்களா? இந்த 33 அப்படியே இந்த கிராஸில் ஒரு நம்பர் 83. சரிங்களா? நாளைக்கு ஒரு வேளை இந்த பிசிக்கு ஒரு 33 83 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 832 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பார்த்துங்க. இந்த பி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 830. சரிங்களா? ஒரு வேளை இந்த நம்பர் இங்கே கணக்காக இருந்துச்சுன்னா சி போர்டுக்கு ஒரு 0, அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் ஒரு 0 வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த சி போர்டு 7க்கு 7 நிறுத்தியிருப்பான். சரிங்களா? இயர்லி சார்ட்டில் சி போர்டு 7க்கு 7 நிறுத்தினதுக்கு ஏபிக்கு வந்து ஒரு 24 வரலாம் நண்பா, இல்லைன்னா 0 வரலாம். சரிங்களா? ஏன்னா இந்த 4 வந்து ஒரு நம்பர் கணக்காயிருந்தாலும் ஒரு 2ஆம் நம்பர் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 0 இறங்கலாம், இல்லைன்னா 04 இல்லைன்னா 42 24 இறங்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ
487 சரிங்களா. இந்த 487க்கு இந்த நம்பர் எடுத்திருந்தாங்கன்னா சரிங்களா, இந்த C-போர்டு நம்பரு எடுத்திருந்தாங்கன்னா 427 சரிங்களா. இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு B போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்கு நண்பா சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 7க்கு 7 வச்சதுக்கு இயர்லி சார்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 3 நாளில் கட்டாயம் ஒரு C-போர்டு 7ஓ 2ஓ வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் வந்திருந்தது. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில. அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும் நண்பா சரிங்களா. இந்த 7க்கு இந்த 7 வச்சதுக்கு மறுபடி இந்த 7க்கு ஒரு 2ஓ 7ஓ C-போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நம்ம 777 பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ B போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் கணக்காகுதுங்களா. அதனால் BCயில் வந்து நாளைக்கு ஒரு 22 இல்லைன்னா வந்து ஒரு 77 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மார்க் பண்ணி காட்டுறேன். இதை நோட் பண்ணிக்கிங்க நண்பா. நான் அடுத்த பேட்டர்ன் போய்க்கலாம். இந்த C-போர்டு 4க்கு 4 நிறுத்தியிருப்பான் சரிங்களா. இந்த கிராஸில் 93 வரும்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா. அதில் வந்து ஒரு 3 மட்டும் வந்திருக்கு சரிங்களா. அந்த ஒரு 3 வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா A போர்டுக்கு வந்து ஒரு 9 வந்தால் இந்த 934 இந்த கிராஸில் வரும். மேலேருந்து பார்த்தோன்னா 934 வரும் சரிங்களா. அதனால் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 இல்லைன்னா 4 எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஆனால் A போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா பாருங்கள். இந்த 4க்கு 4 நிறுத்தினதுக்கு நம்ம 93 கொடுத்துருந்தோம் இன்றைக்கி. ஆனால் வந்து 83ன்னு வச்சுருப்பான். ஒரு 3 மட்டும் இறங்கிச்சுன்னா இந்த பெண்டிங் இருக்கிறது 9 வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அப்படி இறங்குச்சுன்னா A போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா AB 10 BCயில் வந்து 01 சரிங்களா. இதே நம்பர் தான் அப்படியே அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ABக்கு வந்து 06ன்னு சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணிவிட்டு BCயில் 65ன்னு ஃபுல் பவரில் வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி நாளைக்கு வந்ததுன்னா ஒரு AB இல்லைன்னா BCக்கு வந்து 06 05 இந்த 10 15 நம்பர் வரைக்கும்லாம் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா இங்கே பாருங்கள் ACயில் ஒரு 15 இந்த கிராஸில் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா BCயில் வந்து ஒரு 10 சரிங்களா. அடுத்தது வந்து மெயினாக ABக்கு வந்து ஒரு 10ஓ 15ஓ வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம B போர்டில் ஆல்ரெடி 5 இல்லைன்னா 0 வரும்னு சொல்லி பார்த்துருந்தேன் நேற்று. அது மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் B போர்டுக்கு 0 கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ABக்கு வந்து ஒரு 60 65 10 15 வரலாம் நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். அதாவது வீக்லி சார்ட்டில் இந்த 9 B போர்டு 9 எடுத்து A போர்டு நவுத்தி வச்சதுக்கு சரிங்களா. BCக்கு வந்து 54 வந்து வச்சுருப்பான் சரிங்களா. 954 ரிசல்ட் போனவா ரிசல்ட் சரிங்களா. இந்த கிராஸ் நம்பர் 45 சரிங்களா. இந்த 45 எடுத்து BCயில் 54ன்னு திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 93ங்கிற நம்பர் தான் சரிங்களா. இந்த 93 நாளைக்கு வந்து ABBC ACன்னு எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இந்த கிராஸ் பேட்டர்ன் நோட் பண்ணிக்கிங்க. நான் போன வாரமே மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த 34ங்களா அப்படியே ஒரு வாரம் தள்ளி இந்த கிராஸுக்கு ஒரு 39 சரிங்களா. அப்படியே ஒரு வாரம் கேப் விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 39 34 இந்த மாதிரி நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் வந்து வரல சரிங்களா. ஒரு வேளை ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா நகர்த்தி இங்கே வைப்பான்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா. இங்கேயும் அந்த நம்பர் உழுவலை. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டையும் உழுவலை சரிங்களா. அப்போ வந்து நாளைக்கு வந்து இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இது வந்து போன வாரமே மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் சரிங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க. ABBC ACயில் ஒரு 93 34 இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு இங்கே அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஏன்னா இந்த கிராஸ் பேட்டர்னுக்கு நான் நிறைய ரூட்டும் காட்டியிருந்தேன் சரிங்களா. அதனால் இந்த நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க நண்பா. நான் அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இந்த கிராஸ் நம்பர் ஏன் காட்டுறேன்னா மெயினாக பார்த்துங்க. நான் மறுபடியும் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சரி. இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். நான் இப்போ இந்த ஒரு இடத்த மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன். 24 சரிங்களா. ABக்கு 24 ACக்கு 24 அப்படியே ஒரு வாரம் தள்ளி பார்த்திங்கன்னா இங்கே ACக்கு 24 சரிங்களா. அதே மாதிரி BCயில் 74 சரிங்களா. இதே ஒரு வாரம் கேப் விட்டு இந்த நம்பர் இங்கே வந்திருக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல வந்து வந்திருக்கணும். ஆனால் வந்து ஒரு நாள் டிலேவாக இந்த இடத்துல BCக்கு 24 வச்சுருப்பான் சரிங்களா. அப்படியே கீழ் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வார கணக்குக்கும் ACயில் வந்து ஒரு 92 வச்சுருப்பான். அதே நம்பர் தான் பவர் பண்ணி வச்சுருப்பான். ஒரு நம்பர் பவர் பண்ணி 92ன்னு சொல்லி ACயில் வச்சுருப்பான் சரிங்களா. இதே கணக்குக்கு தான் நான் இப்போ மார்க் பண்ணி காட்டின பேட்டர்னும் சரிங்களா. மெயினாக அந்த நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த 34
இந்த 39க்கு சரிங்களா, இந்த 34 இந்த 39க்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் டிலேவாக இங்கே வந்திருக்கணும். 2 இடத்துலையுமே வராதனால நாளைக்கு ஒரு நாள் தான் சான்ஸ் இருக்குது நண்பா. நாளைக்கு இந்த நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் பார்த்துட்டு நம்ம நம்பருக்குள்ளே போயிடலாம். ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா, 6 அடுத்தது 4 சரிங்களா. 6க்கு 4 பவர் பண்ணி ஒரு நம்பர் 1, 6க்கு பவர் 1. இந்த 2 கேப்பில் இருக்கிற நம்பர் 4 வந்து பவர் பண்ணி 9ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பாருங்கள், இந்த 2க்கு 8 வச்சுட்டு சரிங்களா, அடுத்தது 7 வச்சுருப்பான். 2 பவர் பண்ணி 7, அடுத்து வந்து 3 வந்திருக்கணும் சரிங்களா. ஆனால் வந்து பவர் பண்ணி 8ன்னே வச்சுட்டான் சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது நம்பரு. இந்த 4க்கு 7 சரிங்களா, அதே மாதிரி இந்த 4க்கு ஒரு 2 சரிங்களா, மறுபடி இந்த 4க்கு ஒரு 2ஓ இல்லை 7ஓ சி போர்டில் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இப்போ பார்த்த பேட்டர்ன் படி என் கெஸிங்கை கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. 9 அப்படி மிஸ் ஆச்சுன்னா 4 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 7 ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93, 43, 42 இந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா என் கணக்குக்கு சரிங்களா. அதனால் காமனாக கொடுத்துருக்கேன் ஏபிபிசிஎஸ்சின்னு எங்களால் இறங்கலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 10, 15, ஒரு 60, 65 நண்பா. எப்படி பவர் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா மிஸ் ஆகாமல் விழுகும். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 33, 88, 3883. அதே மாதிரி பிசிக்கு வந்து 22, 77, 27, 72 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. அடுத்து 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 932, 933, 993, 994, 722, 222, 657, 607 நண்பா. 8 நம்பர். இந்த நம்பர் எல்லாமே என் கணக்கில் ஸ்ட்ராங்காக தான் வருது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.